அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது வந்து இன்ட்ரோ வீடியோ எப்படி தயார் பண்ணுறது. இன்ட்ரோ வீடியோனா அறிமுக வீடியோ. ஒரு ஃபேஸ்புக்லேயே இல்லை யூடியூப்லேயே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோக்கு முன்னாடி நம்மளுடைய அறிமுகமாக ஒரு நம்ம சேனலை பற்றியோ இல்லை இதை பற்றி ஒரு அனிமேஷன் வீடியோ எப்படி தயார் பண்ணுறது அவ்வளோதான் பார்க்குறோம். அந்த அனிமேஷன் வீடியோ ஃப்ரீயாகவே தயார் பண்ணிடலாம். அது நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் இந்த ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்ரோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறதுடைய ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல ப்ளேட் மேக்கர் 2 அப்படின்னு அதை ஓகே பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இப்படி வந்துடும் ட்ரான்ஸ்ஃபர்டு. இதுக்கப்புறம் இதில் 4-5 இது இருக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். அது வந்து கிராஃபிக்ஸ் இது 3D முறையில் உங்களுக்கு ஒரு வீடியோவே தந்துடும். இதில் எந்த வாட்டர் மார்க்கும் இருக்காது. இது ஃப்ரீ வெப்சைட் தான், ஃப்ரீயாகவே நம்ம பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் உள்ள வீடியோ இந்த மாதிரி கிராஃபிக்ஸாக நமக்கு பண்ணி கொடுத்துரும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாமே அதே இதில் தான். எதுனா நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா சர்ச் பண்ணிவிட்டேன். இப்போ லோடிங் ஆகும். இது லோடிங் ஆகிறது வந்து எப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய லேப்டாப்பில் ஒரு ரேம் மெமரி கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் லேப்டாப் ஒரு ரேம் மெமரி கொஞ்சம் கூட உள்ளதில்ல பரவாயில்ல. நான் 2, 4, 6 அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த வீடியோ. இது டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து இப்போ நான் 3D மோடில் இது காட்டும். உங்களுக்கு தேவைப்படும் போது இதை மாற்றிக்கணும். எப்படி அப்படின்னா செட்டிங்ஸ் அதிகமாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, செகண்டு, தேர்டுனா கூட நீங்கள் எதுவும் ஒன்றும் மாற்ற வேண்டியது கிடையாது. நீங்கள் மாற்ற வேண்டியது ஒன்று தான். டெக்ஸ்ட் இதில் இந்த டெக்ஸ்ட்டை இந்த இதை டச் பண்ணுறதோடய இங்கே டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்டில் அதோடைய கம்பெனி பேர் இருக்குது. அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் டச் பண்ணதோட இங்கே இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை மாற்றிடுங்க. வந்து நம்ம கேப்டன் அப்படின்னு கொடுக்குறோம். அப்புறம் ரெண்டு இது வேணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இது டெக்ஸ்டோட மாடலு நீங்கள் மாற்றலாம் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்டோட ஸ்டைல் இது அந்த இதை மாற்றலாம்னா உங்களுடைய ஃபாண்ட்டை மாற்றலாம் கூட இதில் மாற்றிக்கலாம். என்ன மாதிரி தேவையை மாற்றிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்டோடைய ஸ்டைலை வேறு ஒன்று நீங்கள் இதை மாற்ற வேணாம். நான் கேப்டன் அப்படி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறா இது டச் பண்ணதோட இது வந்து பேலன்ஸு இது வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி இதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை 75 இருக்கட்டும். இது 2 அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து நம்ம மாற்றுறது எழுத்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த எழுத்தோட ஸ்டைல் மாறணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுத்தோட ஸ்டைலையும் நீங்கள் மாற்றிக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இருக்குதுல இது மாறும்போது எப்படியாக மாற்றுறதுல நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி கூட பார்க்கலாம். அந்த எப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. எது அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த டவுன்லோட் பட்டன் மாற்றி இங்கெல்லாம் ஏற்கனவே மாற்றியாச்சு. ஸ்டார்ட் வீடியோ 2 வீடியோ 2 கொடுத்ததோட உங்களுக்கு வீடியோ ரன்னிங் ஆகும். ஃபுல்லாக இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு MP4 ஃபார்மேட்லேயே அந்த வீடியோ தயாராகிடும். நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த அறிமுக வீடியோ சேர்த்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதிகமாக லைக்ஸ் கமெண்ட் வாங்கலாம். ஃப்ரீ அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணுறது அது பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. இது ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஹாய் முடியட்டும். அது எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது நீங்கள் ஆன் பண்ணி இந்த இது எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு எதுவும் விண்டோஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் மெமரி அதிகமாக எடுக்கிறனால நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் ரன்னிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, நியூ விண்டோ போய் ஓப்பன் பண்ணுறீங்களா, வேறு எதுவும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரன்னிங் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிப்போய் அப்படின்னு நின்றுடும். அதனால் இது ரன்னிங் ஆகிற வரையும் நீங்கள் கொஞ்சம் வேறு எதையும் பார்க்காம
பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல ரன்னிங் ஆகி முடிஞ்சிடும். வீடியோ வந்து சின்னது தானே, அதனால் வந்து வீடியோலாம் ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே உங்களோட நெட்டை பொறுத்து டவுன்லோட் ஆகிரும் சேனலில். ரன்னிங் ஆகிடுச்சுன்னு பாதி ஆயிடுச்சு. பாதி ஆனதுக்கப்புறம் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதே அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது மொபைலுக்கு. அது கொஞ்சம் ஜிப் ஃபைலுக்கு வேலை செய்யுது, ஆனால் மற்ற MP4 எனக்கு வேலை செய்யலை. என் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனால் உங்கள் செல்லுக்கு நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கன்னா லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டுங்க, LEGENT. அது வந்து அனிமேஷன் டெக்ஸ்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல் போட்ட மாதிரி ஒரு ஐக்கான் கிடைக்கும். அதை நீங்களும் ஈஸியாக பண்ணலாம். அது வந்து நான் பண்ணி பார்த்தேன், என் செல்லு கொஞ்சம் இதாகிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை. நான் ஜிப் ஃபைல் வேலை செய்யுது, MP4 வேலை செய்யலை. அதனால நீங்கள் மொபைல்லையும் இந்த இது ட்ரெண்டிங் வீடியோ நீங்கள் தயார் பண்ணலாம். இன்ட்ரோ வீடியோ நீங்கள் தயார் பண்ணலாம். அந்த இதில் முடிய போக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது பார்ப்போம். நம்ம நெட்டோட ஸ்பீடை பொறுத்து அந்த ரெண்டிங் ஆகிருக்கு. நெட்டு நல்லா ஸ்பீடாக ஹை ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே ஆயிரும். ரெண்டிங் ஓரளவு முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு டவுன்லோட் சொல்லிட்டு மேலே ஒரு வியூவர்ஸ் சிம்பிளாக வரும். இதில் டவுன்லோட் ஒரு வீடியோ இருக்குங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதோடைய அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கீழே உங்களுக்கு அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஒரு கீழே அவ்வளோதான், ஒரு சின்ன ஃபைல் தான் அது. அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது இருக்குது, கீழே இருக்கா நெட் மேக்கர். இது இப்போ ப்ளே ஆகலை, நான் டைரெக்டாக போய் ஓப்பன் பண்ணாலும் அது ப்ளே ஆகலை. இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆகலை, சரி பிரச்சனை இல்லை. ஒன்று இருந்தீங்க சில நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணு. என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த 2வது இதில் ஃபஸ்ட் நம்ம எடிட் கொடுத்தோம்னா இது இப்போ வந்தது ஃபஸ்ட் 2வது இருக்குல்ல, திரும்ப டவுன்லோட் ஒரு வீடியோ கொடுக்கல, அது உடனே டவுன்லோட் ஆகும். 2வது கிளிப்பு ஆயிடுச்சா? வீடியோ ரொம்ப சின்னதாக நான் பார்த்தீங்கன்னா ஆயிடும். நான் ஷோ ஃபோல்டர் போய் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே ஆகும். உங்களுக்கு ப்ளே ஆகிறதுல ஃபஸ்ட்டு ப்ளே ஆகலை, திரும்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ப்ளே ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேப்டன் GPN யூடியூப் சேனலுக்கு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சேனல் நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு கொடுப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.